தஞ்சாவூர் ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனையின் குழந்தை சிகிச்சை பிரிவில் மேற்கூரையின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் தென்பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சரண்யா என்ற பெண் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த சரண்யா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வெல்லும் மாடுபிடி வீரருக்கு காரும் சிறந்த காளைக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சூரிய மேனுக்கல் கிராமத்தில் உள்ள பெரிய குளம் கண்மாய் பகுதியில் அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி 4 பெண்கள் உட்பட 5 பேர் உயர்மின் கோபுரம் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்மின் கோபுரங்கள் அகற்றப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் காவல்துறை சரகத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவல் ஆய்வாளர்கள் 55 பேரை பணியிட மாற்றம் செய்து சரக டிஐஜி சந்தோஷ் ஹட்டிமணி உத்தரவிட்டார். மேலும் இந்த பணியிட மாற்றம் ஒரே காவல் நிலையத்தில் நீண்ட நாட்கள் பணியாற்றியது, சொந்த மாவட்டம் மற்றும் சொந்த தொகுதியில் வேலை செய்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் அதிமுக சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொங்கல் பானையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் அதற்கு துணைநிலை ஆளுநரும் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தராத செயலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கடந்த 15 தினங்களுக்கு முன்பாகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என நாங்கள் அதிமுக சார்பில் கோரிக்கை வச்சோம். அப்போ முதலமைச்சர் உடனடியாக அறிவிப்பு தான் சொன்னார். ஆனால் அதற்கான நடவடிக்கை அவர் எடுத்தார். அதை எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர், துணைநிலை ஆளுநர் அவர்கள் யாருமே மக்களுக்கு இந்த நிதி உதவியை வழங்குவதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால இன்று வரை முதலமைச்சரால் பொங்கல் தொகுப்பு நிதி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கூட அறிவிக்க முடியல. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகேசன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை பழனி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன், இணை ஆணையர் மாரிமுத்து ஆகியோரிடம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட SP KS பாலகிருஷ்ணன் சக காவலர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களுடன் பொங்கல் விழாவினை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தில் 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 220 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 7 பேர் குறுகிய காலத்திற்குள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். கொஞ்சம் கஷ்டமான செயல் இருந்தாலும் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த டீம் எல்லாமே நல்லா ஸ்ட்ரிக்டா வேகமா செயல்பட்டு எல்லா அக்யூஸ்டையும் செக்யூர் பண்ணி இப்போ நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நல்ல மாவட்டத்தில் வந்த ஒரு நல்ல கேட்ச். இது போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏதாவது குற்றச்செயலிகளோ தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யார் ஈடுபட்டாலும் எங்களுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் எல்லாத்துக்கும் நேரடியாக தகவல் சொல்லலாம். என்னுடைய நம்பர் 9487871001 நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன்லேயோ உடனே தகவல் சொன்னால் நாங்கள் மாவட்டத்தில் உள்ள இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி செயல்படக்கூடிய அவ்வளவு பேருக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து மேற்கொள்ளும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணா மண்டபத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் அண்ணன் என்பவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
விருதுநகர் மாவட்டத்திற்கு தூத்துக்குடி, தென்காசி, ஸ்ரீவைகுண்டம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான வாத்துகள் மேய்ச்சலுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூமாப்பட்டி, வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான வாத்துகள் கொண்டுவரப்பட்டு மேய்ச்சலுக்கு விடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ரங்கம்மாள் சத்திரம் பகுதியில் எய்ட் இந்தியா சார்பில் பழங்குடியினர் சமுதாயத்தினர் வசித்து வரும் பகுதியில் கழிப்பறையுடன் கூடிய குளியலறை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை கலந்து கொண்டு குளியலறைகளுடன் கழிவறை கட்டிடங்களை கட்டி திறந்து வைத்த நிலையில் அப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றும் குறிப்பிடப்படும் மார்கழி மாதத்தின் நிறைவு நாளும் தை மாதத்தின் முதல் நாளுமான போகி பண்டிகை அன்று பழைய துணிகளை எரித்து வீடுகளை சுத்தம் செய்வது வழக்கமான ஒன்றாகும். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் தைப்பொங்கலை வரவேற்கும் வகையில் அனைத்து வீடுகளிலும் பழைய துணிகளை எரித்து வீடுகளை சுத்தம் செய்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வனச்சரகம் சாரங்கல் வனப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பேரணாம்பட்டு வனத்துறையினர் யானை தந்தங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற மணி, சின்னத்தம்பி, ஆறுசாமி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தனியார் மண்டபத்தில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் VS ஞானவேலன் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார். இந்நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள், அணிகளின் அமைப்புகள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான கீரப்பாளையம், ஒரத்தூர், சேத்தியாத்தோப்பு மற்றும் மதுராந்தகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் இந்த பனிப்பொழிவு காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிரில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மண்டலம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் என பலர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.